தேவ நாமம் மகிமைப்படுவதாக. மெய்ப்பனின் குரல் என்ற தலைப்பின் கீழ் மெய்ப்பர் போதகர் நமக்கு தரும் ஆலோசனைகளை உங்களுக்கு தொகுத்து தருகிற கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்ததற்காக கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரம் பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, சமநிலை பிரமாணம். நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சமநிலை இருக்கணும். மாம்ச பிரகாரம் மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் சமநிலையாக இருக்கணும். ரொம்ப ஆவிக்குரியாகவும் சிந்திக்கூடாது, ரொம்ப மாம்சமாகவும் சிந்திக்கூடாது. நம்ம சிந்தனையின் ஓட்டமே சமநிலையாக இருக்கணும். அதுக்கு சின்ன சின்ன உதாரணங்கள் என்ன, நம்ம சைக்கிள் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிள் ஓட்டும்போது பேலன்ஸ்டு பார்த்து ஓட்டணும். ஓவராக இப்படி சாயக்கூடாது, அப்படி சாயவும் கூடாது. வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்து சமநிலையாக நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு போகணும். பைக் ஓட்டும்போதும் அப்படி தான், எதிர்க்க யார் வராங்க, ஓட்டும்போது நம்ம எப்படி ஓட்டுறோன்னு சொல்லிட்டு சமநிலையாக. கார் ஓட்டும் போதும் சரி, நம்மளுடைய ஐம்புலன்களும் வேலை செய்யும். அப்போது நமக்கு சமநிலை தேவைப்படுது. நம்ம சரீரத்துலேயும் சமநிலையை கர்த்தர் கொடுக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவன் கைகளால் தான் சாப்பிட்ணும். அவன் நடந்து போய் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கணும். அப்போ தான் உடம்பை சமநிலையாக பார்த்துக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கணும். உலக வேலைக்கும் ஆவிக்குரிய வேலைக்கும் சமநிலையை ஒதுக்கி, உலக வேலையும் 24 hours, சில பேர் 15 மணி நேரம் 18 மணி நேரம் செய்வாங்க. ஆனால் பைபிள் படிக்கிறது ஒரு நிமிஷத்தில் ஒரு வசனம் படிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுக்குறதில்ல ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி உலக காரியத்துலேயும் நம்ம சமநிலையாக இருக்கணும். அப்போது தான் நம்மளால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். பாவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு பரிசுத்தமும் தேவை, பரிசுத்த ஆவியும் துணையும் தேவை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜோராக ஓடுறதை காட்டிலும் சீராக ஓடுவது நலம் அப்படின்னு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜோராக ஓடி நம்ம ஒன்றே பண்ண மாட்டோம். சீராக ஓடினா கடைசி வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடி முடிக்க கர்த்தருக்கு கிருபை கொடுப்பாரு. உலக வாழ்க்கை எவ்வளோ வாழ்ந்தோமோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம நல்ல வாழ்க்கையை ஒரு வாழ கர்த்தருக்கு கிருபை கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம், உலக வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோன்றத மூவெட்டு அப்படின்ற மாதிரி பிரித்து நம்ம சமநிலையாக கொண்டு வந்தால் நம்ம வாழ்க்கை பேலன்ஸ்டாக கொண்டு போக கர்த்தர் உதவி செய்வார். அப்புறம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, நான் வசனத்தை வாசிக்கிறதை விட வசனம் என்ன வாசிக்க இடம் கொடுக்கணும். ஒரு குட்டி பிள்ளைகிட்ட கேட்டாங்களாம், பாஸ்டர் என்னம்மா பைபிள் படிக்கிறியா? இல்லை நான் பைபிள் படிக்கல, வேத வசனம் என்ன படிக்குது, பைபிள் தான் என்ன படிக்குது. அப்போ நம்மலாம் பைபிள் படித்தோன்னு சொல்லக்கூடாது. பைபிள் அதாவது வேதாகமும் என்ன படிக்கும்படி நம்ம விட்டு கொடுத்து என்ன பண்ணணும், வாசிக்கணும். கர்த்தருடைய நாமத்தில் ஒருத்தருக்கு என்ன பண்ணணும், கர்த்தருடைய காரியங்களை சொல்லி பேசிக்கணும். இந்த நாட்களில் கர்த்தர் இதை செய்தார், கர்த்தர் இப்படி அற்புதம் செய்தார், கர்த்தர் இந்த மகிமையான காரியங்களை செய்தார் சொல்லி நம்ம கர்த்தருடைய நாமத்தில் ஒருவர் பேசும்போது அதை கர்த்தர் கவனித்து கேட்பார். நான் இங்கே கர்த்தரை பற்றி மற்றவங்ககிட்ட பேசுகிறேன்னா, அப்போ கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவார், என்னை பற்றி பிதாக்கிட்ட பேசுவார். நான் 1 மணி நேரம் கர்த்தரை பற்றி கர்த்தருடைய வசனங்களை பற்றி மற்றவங்ககிட்ட பேசும்போது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்னை பற்றி 1 மணி நேரம் என்ன பண்ணுவார், பரிந்து பேசுவார். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் தேவனோடு போர் செய்கிறவர்களாக காணப்படாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா மனுஷனுக்கிட்ட போர் செஞ்சு நம்ம ஜெயிக்கலாம், ஆனால் கர்த்தர்கிட்ட போராடவே கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாக காணப்படாதவர்கள் நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். நமக்கு ஒரு எனர்ஜி வேணும். அது இட்ஸ் டூ ஹார்டு. நான் பரிசுத்தமாக வாழ்வேன், பரிசுத்தமாக ஜீவிப்பேன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி நமக்கு தேவை. அப்புறம் தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு, இயேசு என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தாரு. நம்ம அந்த அன்பை வச்சு நம்ம இந்த உலகத்தை ஜெயிச்சு காட்டணும். கர்த்தர் என் மேலே இவ்வளோ அன்பு வைத்தார், கர்த்தர் எந்த அளவுக்கு நேசிச்சார்ன்றது எப்படி தெரியும்னா, நம்ம இந்த உலக வாழ்க்கையில் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களை நம்ம வாழணும். அப்புறம் நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கணும். எப்படின்னா, அவர் வார்த்தையின்படியே ஆக கடவுது, உடைய சித்தமே என் பாக்கியம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கணும். ஆண்டவரே உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்ப்பா, உடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் தகப்பனே, உடைய சித்தமே என் பாக்கியம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தையின் வல்லம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். நம்மளை கர்த்தர் கொண்டு துதிக்க வைக்கிறாரு. வசனங்களை நான் படிக்கிறதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரீசெக் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன கர்த்தர் சொல்கிறாருன்னா, நம்ம செஞ்ச பாவத்தை அவர் மறப்பார், ஆனால் நம்ம செஞ்ச நல்ல காரியத்தை அவர் மறக்க மாட்டார். நீங்கள் செஞ்ச அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பாவத்தை நான் மறந்துடுவேன், மன்னிச்சிடுவேன்.
ஆனால் நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களை மனுஷங்க மறந்துடுவாங்க. நீ என்ன செஞ்ச, நீ என்ன கொடுத்த, நீ என்ன பெருசாக செஞ்சுட்ட அப்படின்னு மனுஷங்க நம்மளை கேட்பாங்க. ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் கேட்க மாட்டார். அவர் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அந்த கலசம் தண்ணிக்கு கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. அப்போ நம்மளோட பாவத்தை மறக்கிற தெய்வம் நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களை அவர் மறக்க மாட்டார், நிச்சயமாக ஞாபகம் வச்சுருப்பார். அப்புறம் கலாத்தியரில் ஒரு வசனம் இருக்குது 4:10, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்குறங்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நல்ல நாளா, இன்றைக்கி கர்த்தர் அற்புதம் செய்கிற நாளா, இது ரொம்ப ராசியான நாளா, நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் சமயங்களையும் வருஷங்கள் நம்ம பார்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் படைச்சார் பார்த்தீங்களா கர்த்தர், அவரை நம்ம பார்த்தாலே நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். நான் எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்னா, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே என்ன பண்ணணும், உறுதியாக இருக்கணும். ஏன்னா பைபிளில் சங்கீதம் 147 4ஆம் வசனத்தில் இருக்குது, அவர் நட்சத்திரங்கள் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நட்சத்திரத்துக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல காலங்களையும் நல்ல நேரங்களையும் நல்ல வருஷங்களையும் நல்ல மாதங்களையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக.